சரியமப்பா சீசன் 5 முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப பவித்ராவுக்கு அவங்களோட சொந்த ஊர்ல, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டு வேலைகள மறுபடியும் பூர்த்தி பண்றதுக்கு, சரிகமபா குழு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரைட் போட்டியாளர் தான் கடலூர சேர்ந்த பவித்ரா. கடலூர் மாவட்டம் குடிகாடு அப்படிங்கிற பகுதியில தான் இவங்க வசிச்சு வராங்க. தன்னோட கணவர் இறந்து போனதுக்கு பிறகு, அவரோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பவித்ரா பாடவே வந்தாங்க. ஆடிஷன் வரைக்கும் வந்துட்டு, எது வரைக்கும் போறோமோ அது வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆகி வெளில வந்துரலாம் அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பவித்ரா கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறத அவங்க நினைச்சே பார்க்கலையாம். இத பல இடங்கள்ல பவித்ரா சொல்லியிருக்காங்க. கணவர் இறந்து போனதுக்கு அப்புறமா, பவித்ராவோட இந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சரிகமபா சீசன் 5ல அவங்க கலந்துக்கும்போது, அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை, அவங்களுக்கு வர்றதுக்கான அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அது மூலியமா தான் அவங்களோட செலவ பார்த்து வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பவித்ரா அவங்க வசிக்கக்கூடிய அந்த வீடு அப்படின்னு பெரிய பிரம்மாண்டமான வீடுலாம் கிடையாது. தன்னோட கணவர் உயிரோட இருக்கும்போது, அவரோட சம்பாத்தியத்துல, அவர் உழைப்புல ஏதோ ஒரு சில வீட்டு வேலைய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த வீட்டு வேலைகள் சரியா முடியறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாராம். போயிட்டு 5 நிமிஷத்துல திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனவரு, திரும்ப வரவே இல்ல. இறந்து போய் தான் வந்திருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட பவித்ராவோட கணவர் இறந்து 1 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. இந்த 1 வருஷமும் பவித்ரா சரிகமபா சீசன் 5க்கான செட்டுக்கு வர்றது, அதுக்கான ஆடிஷன் அட்டெண்ட் பண்றது, இப்ப கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் வந்துட்டு போறதுன்னு சொல்லி, இதுல ரொம்ப பிஸியாவே இருந்திருக்காங்க. அவங்களோட வீட்டு வேலை அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் பெண்டிங்ல பாதியில நிறுத்தப்பட்டிருக்குதாம். இந்த விஷயத்த சரிகமபா டீம் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாவே பவித்ரா முன் வச்சிருக்காங்களாம். இப்ப அவங்களோட கோரிக்கைய ஏத்துக்கிட்டு, சரிகமபா குழுவ சேர்ந்தவங்க பவித்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி ஒண்ணு செய்ய போறாங்க. அது என்ன உதவி அப்டின்னா, எந்த அளவுக்கு பெருசா உதவி செய்ய முடியும் அப்டின்னு தெரியல. இருந்தாலும் பவித்ராவோட வீட்டு வேலைகள் பாதியில நிக்குதுல்ல, நிக்கக்கூடிய அந்த வேலைகள ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி, இப்போதைக்கு அவங்க போய் தங்குற மாதிரி, அவங்க பொண்ணு நட்சத்திரத்தோட சேர்ந்து இருக்கிற மாரி அந்த வீட்ட தயார் செய்து குடுக்க போறாங்களாம். அந்த செலவு வந்து எவ்வளோ ஆகுதோ, அந்த வீட ரெடி பண்ணி பிரிப்பேர் பண்றதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ, அத சரிகமபா டீம் ஏத்துக்கிறதுக்கான முழு முயற்சி எடுத்திருக்காங்களாம். இது பவித்ராவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்ன்னு தெரியல. ஆனா பவித்ராவோட பொண்ணா இருக்கும் நட்சத்திராவுக்கு ஒரு மறைமுகமான உதவியா இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, பவித்ரா பொண்ணு நட்சத்திரா படிப்பு செலவ கேஇ டைல்ஸ் ஏத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பவித்ரா தன்னோட வருமானம் மூலியமா சின்ன சின்ன விஷயங்கள பூர்த்தி பண்ணி, அவங்க வந்து நட்சத்திராவுக்கான ஒரு சேவிங்ஸ சேர்க்கலாம். வீடு கட்டணும், வீடு ஒர்க் வந்து பாதியிலே பெண்டிங்ல நிக்குது அப்படிங்கிற மாரி ஒரு டென்ஷன்ல பவித்ரா தேவையில்ல. ஒருவேளை சரிகமபா டீம் மறைமுகமா பவித்ராவுக்கு அந்த வீட்டு வேலைய ஃபுல்ஃபில் பண்றதுக்கோ, பூர்த்தி பண்றதுக்கோ உதவி செய்றாங்க அப்படின்னு முன் வந்தாங்கன்னா, அது பவித்ரா வாழ்க்கையில ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஒருவேளை அப்படி உதவி செஞ்சாங்கன்னா, இந்த உதவிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரிகமபா டீம் எடுத்துக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.